வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அசாம் நிலத்தை ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RN ரவி விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான். கூட்டணி தொடர்பாக சீக்கிரமே நல்ல முடிவு அறிவிப்பேன் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் கட்டணமாக ரூபாய் 6000 வசூலிப்பு. பேருந்து பயணிகள் அதிர்ச்சி. அமெரிக்க வரி விதிப்பால் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் கோவையில் வேலை இழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜவுளி தொழில்துறையினர் கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். அசாம் நிலத்தை ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. மாநில முதலமைச்சராக ஹிமந்த் பிஸ்வா சர்மா செயல்பட்டு வருகிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலைகள் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அம்மாநிலத்தில் நாகூன் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்பொழுது 6957 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க உள்ள சாலை மேம்பால பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் 2 அம்ரித் பாரத் ரயில்களையும் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்பொழுது அசாமில் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது எனவும், அசாம் நிலத்தை ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்தது எனவும், சட்டவிரோத அகதிகள், வனப்பகுதிகள், விலங்குகள், வழித்தடங்கள், பழமையான பகுதிகளை ஆக்கிரமித்தனர் என்றும், ஆனால் நிலத்தை ஆக்கிரமித்த ஊடுருவல்காரர்களை அகற்றி அசாமின் அடையாளம், கலாச்சாரத்தை பாஜக அரசு பாதுகாத்தது என்றும், எதிர்மறை அரசியல் கருத்துக்களை தெரிவித்தால் மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் இழந்துவிட்டது என்றும், நாட்டு மக்களின் முதல் தேர்வு பாஜகவாக உள்ளது எனவும், நல்ல நிர்வாகம், வளர்ச்சிக்கான பாஜகவை வாக்காளர்கள் நம்புகின்றனர் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது என்று சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் IIT முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் பான் IIT டெக் பாரத் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது இந்தியாவில் IITகள் 75 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றனர். ஆனாலும் கல்வியின் மூலமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் ஆட்கள் தான் தயார் செய்து வைத்துள்ளோம் என்றும், இனிமேல் நம் நாட்டிற்கு பயன்படும் வகையில் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றும், இது ஒருபுறம் என்றால் தமிழ்நாட்டுடைய நிலைதான் தற்பொழுது வருத்தமளிப்பதாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் அங்கு தரமான கல்வி என்பது இல்லாத நிலை இருக்கிறது என்றும், இதன் காரணமாகவே தரமான பொறியாளர்களை உருவாக்க முடியவில்லை என்றும், இந்தியாவிலே மாநில பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டினால் அதிகமாக உள்ளது எனவும், ஆனால் இங்கு கல்வியில் தரம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களை முன்னேற்ற வேண்டும் எனவும், தமிழகத்தின் கல்வி தரமாக மாறினால்தான் சிறந்த பொறியாளர்களையும் சிறந்த மாணவர்களையும் உருவாக்க முடியும் என்றும், முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது என்றும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான் என்றும், கூட்டணி தொடர்பாக சீக்கிரமே நல்ல முடிவை அறிவிப்பேன் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பாமக அமைக்கும் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமையும் என்றும், இதுதான் மிக சிறந்த கூட்டணி, நல்ல கூட்டணி, நாணயமான கூட்டணி என மக்கள் பேசுகின்ற அளவிற்கு இந்த கூட்டணி அமையும் என்றும், அப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க தீவிரமாக முயன்று வருகிறோம் என்றும், தேர்தல் கூட்டணி தொடர்பாக சீக்கிரமே நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் பாமகவின் தலைவர் நான் தான், அன்புமணி அல்ல என்றும், டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின்படி பாமகவின் சின்னம், கொடி, பெயர் ஆகியவற்றை அன்புமணி உபயோகிக்க கூடாது, அப்படி உபயோகப்படுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்றும், ஊடகங்களும் கட்சியின் தலைவர் என அவர் சொல்வதை அப்படியே போடுவது எனக்கு வருத்தமளிக்கிறது எனவும், இனி கட்சியின் தலைவர் அன்புமணி என போட வேண்டாம் என்றும் தெரிவித்தார். மேலும் எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக தேர்தல் வாக்குறுதியில் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றும், ஆனால் மக்கள் தான் தீர்ப்பளிப்பார்கள், மக்கள் தான் உண்மையான எஜமானர்கள், அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானிப்பார்கள் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் ரூபாய் 6000 வரை கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். இதற்காக ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த 9ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளதால் சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் தற்போது சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் டிக்கெட் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டன. இந்நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் செல்லலாம் என நினைத்து டிக்கெட் புக் செய்கின்ற பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியே காத்திருந்தது. அதாவது மதுரையிலிருந்து சென்னை திரும்பும் சில ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் விலையாக ரூபாய் 6000 வரை வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். மேலும் சில ஆம்னி பேருந்துகளில் ஒரு டிக்கெட் விலை ரூபாய் 4500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கும் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பால் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் கோவையில் வேலை இழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 50% உயர்த்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் கோவை, திருப்பூரில் ஜவுளி தொழில் துறையினர் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். மேலும் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ஜவுளி, வார்ப்படம், மோட்டார் பம்ப் தொழில் நிறுவனங்களில் உற்பத்தி குறைந்துள்ளது. இதன் காரணமாக தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்து ஜவுளி தொழில் துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதில் கோவை, திருப்பூர் பகுதிகளிலிருந்து அமெரிக்காவிற்கு ஆண்டுதோறும் சுமார் $3 பில்லியன் ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும் அமெரிக்கா 500% வரி விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது என்றும், அப்படி வரி விதிக்கப்பட்டால் ஜவுளி ஏற்றுமதி சரிவை சந்திக்கும் என்றும், எனவே அமெரிக்காவிற்கு மாற்று வழியாக ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து நாட்டு சந்தைகளை இந்தியா வலுப்படுத்த வேண்டும் என்றும், ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய சந்தைகள் போன்ற பிற சந்தைகள் உள்ளன, அவற்றில் சில வரம்புகள் உள்ளன என்றும் ஜவுளி தொழில் துறையினர் தெரிவித்தனர். மேலும் ஆப்பிரிக்க சந்தைகள் நம்பகத்தன்மையற்றதால் சவாலாக இருக்கும் எனவும், ஆசிய சந்தைகள் சிறியவை என்றாலும் அவற்றை மேம்படுத்தி அந்நாட்டுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜவுளி தொழில் துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். கரூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுசாமிபுரத்தில் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. போட்டியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவங்கி வைத்தார். போட்டியில் கரூர், திருச்சி, கோவை, சிவகங்கை, தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. இரட்டை மாடு, பெரிய ஒற்றை மாடு, சிறிய ஒற்றை மாடு என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இரட்டை மாட்டிற்கு 10 மைல் தூரமும், பெரிய மாட்டிற்கு 8 மைல் தூரமும், சிறிய மாட்டிற்கு 6 மைல் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற காளைகள் சாலையில் வெற்றி பெறும் முனைப்போடு சீறி பாய்ந்த நிகழ்வு பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரொக்க பரிசு மற்றும் சுழல் கோப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சிறந்த காளைக்கான பரிசினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாமி சுந்தரி உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காட்டுமன்னார் கோவிலில் நகர செயலாளர் எம்.ஜி.ஆர். தாசன் தலைமையில் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோவில் நகர செயலாளர் எம்.ஜி.ஆர். தாசன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், எம்.என். சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை வார்டு கழக செயலாளர் சிவகுமார் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய கே.ஏ. பாண்டியன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என். முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விழாவில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன், மாவட்ட கழக அவைத்தலைவர் எம்.எஸ்.என். குமார் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள், அதிமுக தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் எம்.ஜி.ஆர். இளைஞரணி இணை செயலாளர் தங்க பிரகாஷ் நன்றி தெரிவித்தார்.
திருவள்ளூர் அருகே கோவம் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட கற்சிலைகளை அரசிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று பிஞ்சிவாக்கம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்து பிஞ்சிவாக்கம் கிராமம் வழியாக செல்லும் கோவம் ஆற்றங்கரையோரம் அதிகாலையில் அப்பகுதியை சென்ற நபர் ஒருவர் சென்றபொழுது ஆற்றில் 50க்கும் மேற்பட்ட சுவாமி சிலை இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதன் பின்னர் கிராமத்தினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த கிராம மக்கள் கூவம் ஆற்றில் இறங்கி ஐயப்பன், முருகன், விநாயகர், பைரவர், நாரதர், நாகம்மாள், அம்மன், வாசுகி நாகம் உள்ளிட்ட 50 கற்சிலைகளை கண்டெடுத்து அப்பகுதியில் அடுக்கி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஏற்கனவே பிஞ்சிவாக்கம் கூவம் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட சிவன் சிலையை அரசு அதிகாரிகள் எடுத்து சென்று பக்கத்து கிராமத்திற்கு கொடுத்தனர். இதனால் தற்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கும் சிலையை அரசிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று எங்கள் கிராமத்தில் உள்ள கோவிலில் சிலைகளை வைத்து வழிபட உள்ளதாகவும் பிஞ்சிவாக்கம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக ஆந்திர எல்லை வனப்பகுதியில் அமைந்துள்ள மோர்தான அணைகள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர், பழமணிநீர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆந்திர தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள மோர்தான அணைக்கு சென்று குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் காணும் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்நிலையில் இது குறித்து சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கையில், இயற்கை சூழல் மிகுந்த மோர்தான அணைகள் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, கழிவறை வசதி, பூங்காக்கள், கடைகள் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தனர். மேலும் வெளியூர்களில் இருந்து வந்த வாகனங்களை மோர்தான அணை பகுதிக்கு செல்ல அனுமதிக்காததால் சிறு குழந்தைகள், வயதானவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மோர்தான அணையை கண்டு களித்தோம் என்றும் இதனால் பெரும் அவதிக்குள்ளானதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். கே. சாமிநாதன், சமூக ஆர்வலர். தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய மோர்தான அணை என்பது 2000 ஆண்டில் திறக்கப்பட்டது. மேற்படி அணை என்பது அடிப்படை தேவைகள் இல்லாமல், போதுமான சாலை வசதி, போக்குவரத்து வசதி இல்லாமல், குழந்தைகள் பூங்கா அமைக்கப்படாமல், நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் நூற்றுக்கணக்கில் பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அணைக்கு வந்து செல்கிறார்கள். எனவே அவருடைய நன்மை கருதி தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கி குழந்தைகள் பூங்கா அமைத்து சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வ.உ. சிதம்பரனார் பதாகைகள் மற்றும் கொடைகளை சேதப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தாக்கிய மாற்று சமுதாயத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் வெள்ளாளர் சமுதாயத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த மஞ்சு விடுதி கிராமத்தில் வெள்ளாளர் தெருவில் மாற்று சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனார் பதாகைகள் மற்றும் கொடிகளை சேதப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் மாற்று சமுதாயத்தினர் மது போதையில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றனர். இந்நிலையில் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வ.உ.சி. பதாகைகளை சேதப்படுத்தி வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்து சென்ற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரம்பக்குடி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காட்டுமன்னார் கோவிலில் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஞான விநாயகர் கோவில் அருகே எம்ஜிஆர் மன்ற சார்பில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோவில் பேரூர் கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய செயலாளர்கள் வாசு, முருகையன், சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காட்டுமன்னார் கோவில் நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே. பாண்டியன், அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என். முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். விழாவில் அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் கே. பாலமுருகன், அதிமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமான
ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் இறுதியில் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் உதயகுமார் நன்றி தெரிவித்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் அதிமுக தொண்டர் ஒருவர் எம்ஜிஆரின் வேடமணிந்து அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையிலும் மாவட்ட துணை செயலாளர் சுமித்ரா குமார் ஏற்பாட்டிலும் கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் கவுன்சிலர் முருகன், ஒன்றிய கவுன்சிலர் செல்வழகி, எர்ணாவூரான், தேசப்பன், பிரபா, பாஸ்கரன், மகேந்திரன், சின்னவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு லைட் ஹவுஸ் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். முன்னதாக பழவேற்காடு பஜாரில் எம்ஜிஆர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விழாவில் அதிமுக தொண்டர் ஒருவர் திடீரென எம்ஜிஆரின் வேடமணிந்து அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தினார். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து குண்டுபெரும்பேடு கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து குண்டுபெரும்பேடு கிராமத்தில் உள்ள இ-சேவை மைய வளாகத்தில் கிரீம்ஸ் பவுண்டேஷன் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் டேவிட் பால், குமரவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் குண்டுபெரும்பேடு கிராம தலைவர் சங்கர், ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் ஆசிரியர் ஜெபக்குமார், சமூக பணித்துறை தலைவர் குமரவேல், பேராசிரியர் ஆரோக்கியராஜ், வீரப்பன், வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பெரியவர்களுக்கான மியூசிக்கல் சேர், கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் கோவிந்தசுவாமி, தணிக்கை, தினேஷ், லக்ஷ்மி, நான்சி, ஆதிக்கன், நிஷா, ஹரிஷ் மற்றும் பிரஷ்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் பல செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக வேலை செய்யும் வடமாநில தொழிலாளர்களை மீட்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சத்தீஸ்கரிலிருந்து உரிய சம்பளம் கொடுப்பதாக செங்கல் சூளை வேலைக்கு அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படாமல் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலைகள் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணூர் பகுதியில் செயல்படும் KTM என்கின்ற தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளைகள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த 24 வடமாநில தொழிலாளர்களை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மீட்டு நரசிங்கபுரம் அரசு பள்ளியில் பத்திரமாக தங்க வைத்துள்ளது. இந்நிலைகள் மீட்கப்பட்டுள்ள 24 வடமாநில தொழிலாளர்களுக்கும் அரசின் சார்பில் வழங்கப்படும் ரூபாய் 3500 நிதி உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர்கள் சொந்த மாநிலமான சத்தீஸ்கருக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதேபோன்று செங்கல் சூளையில் வடமாநில தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்கென தனியாக ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டத்தில் திருக்கண்டலத்திலும் ஆரணி பேரூராட்சியில் உள்ள செங்கல் சூளைகளிலும் வடக்கு நல்லூர், அழிஞ்சிவாக்கம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட செங்காலம்மன், கண்டிகை, கிளாம்பாக்கம், தாமரைப்பாக்கம், பூச்சி அத்திப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்து வருகின்றனர் எனவும் தற்போது செங்கல் சூளை சீசன் என்பதால் செங்கல் சூளைகளில் பணியாற்ற ஏராளமான வட மாநிலத்தை சார்ந்த கூலி தொழிலாளர்கள் வந்துள்ளனர் என்றும் அப்பகுதிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று கூலி தொழிலாளிகள் எத்தனை பேர் வந்துள்ளனர் என கணக்கெடுத்து பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேவையான மருத்துவம், அவர்களின் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, உணவு, தங்குவதற்கான இடவசதி, கழிவறை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட உள்ளதா என மாவட்ட நிர்வாகம் அனைத்து செங்கல் சூளைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டையில் திருவள்ளூர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அவலூர்பேட்டையில் தமிழ் சங்கம் சார்பில் திருவள்ளுவர் தின விழா தமிழ் சங்கத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான புருஷோத்தமன் தலைமையிலும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிதம்பரநாதன் மற்றும் ஆலோசகர் ஆவு ஏழுமலை முன்னிலையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஜெகதீஷ்குமார், செல்வராஜ், சுகாதார ஆய்வாளர் முருகன், செய்தியாளர் குப்புசுவாமி உள்ளிட்ட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அப்பொழுது இசைக்குழுவின் ஐயாதுரை தலைமையிலான இசைக்குழுவினர் திருக்குறளை இசையமைத்து பாடி சென்றனர். மேலும் திருக்குறள் நெறிமுறைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விநாயகர் கோவில் அருகே மேல்மலையனூர் கூட்டு சாலையில் தொடங்கிய திருவள்ளுவர் தின ஊர்வலம் காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. அப்பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்டிட பொறியாளர் கோவில் புரையூர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளுடன் திருக்குறள் புத்தகத்தை வழங்கினார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிலையில் காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகர்கோவில் அடுத்த வெட்டூர் நீமடம் பகுதியில் செயல்படும் புனித அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து வெட்டூர் நீமடம் பகுதியில் செயல்படும் புனித அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளிகள் 2006ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் 20 வருடங்களுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகள் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் தற்போதைய தாளாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிகள் பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவ மாணவிகள் பொன்னாடை அணிவித்து நினைவு கேடயம் வழங்கி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களின் குழந்தைகள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் எருத்தாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள திண்டமங்கலம், கமலாபுரம், பல்பாக்கி, அமரகுந்தி ஆகிய பகுதிகளில் எருத்தாட்டம் நடைபெற்றது. அம்மன் கோவில்களை சுற்றி கொண்டு வந்த பின்னர் வடம் கட்டிய காளைகளை களத்தில் ஓடவிட்டனர். காளைகள் முன்பாக மரபொம்மைகளை கட்டிய பொழுது காளைகள் துள்ளி குதித்து இளைஞர்களை இழுத்திக் கொண்டு ஓடியது. இதை பார்த்த பொதுமக்கள் உற்சாகமாக குரல் எழுப்பி மகிழ்ந்தனர். இதனிடையே அமரகுந்திகள் களத்தில் இறங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயசிங்கை காளை தூக்கி போட்டு மிதித்ததில் அவர் படுகாயமடைந்தார். மற்ற பகுதிகளில் உரிய பாதுகாப்புடன் ஒருவருக்கும் சிறிய காயமின்றி சிறப்பாக எருத்தாட்டம் நடைபெற்றது. கண்ணகி பேர் அண்ணா நகரில் சன் கிரிக்கெட் குழு சார்பில் பொங்கல் விழா ஒட்டி முப்பெரும் விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கண்ணகி பேர் அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் சன் கிரிக்கெட் குழு சார்பில் 33வது ஆண்டாக தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்குதல், பள்ளி முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை கௌரவித்தல், சமத்துவ பொங்கல் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கோலப்போட்டி, உரியடி போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணா நகர் மாரியம்மன் கோவில் அருகே பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியும், முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை டி. சூர்யா, பாரி, தமிழ்மாறன், சுமன், சதீஷ், கிருத்திகன், ரஞ்சித் ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சத்தியவேலு, முன்னாள் தலைவர் உதயகுமார், மாவட்ட பிரதிநிதி வெங்கடாச்சலம், முன்னாள் கவுன்சிலர் குமார், KVV கார்த்திக், சுரேஷ், முருகன், நடராஜன், விமல்குமார், வைரம், ராஜன், பிரேம்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளில் சிறப்புகள் குறித்து பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சன் கிரிக்கெட் குழு நிர்வாகிகள் தலைமையில் விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் இறுதியில் உதயா, கருணாநிதி, மோனிஷ்,
ரித்தீஷ், ஹரிஷ் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகர் ரவிமோகன், பாடகி கினிஷா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகர் ரவிமோகன் மற்றும் பாடகி கெனிஷா ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கிய பின்னர் அண்ணாமலையார் மற்றும் பராக்சக்தி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பொழுது அண்ணாமலையார் கோவில் சார்பில் நடிகர் ரவிமோகன் மற்றும் பாடகி கெனிஷாவிற்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வந்த நடிகர் ரவிமோகனுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் காவிரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தால் குடும்பத்தில் வளம் செழிக்கும் என்பது ஐதீகம். இதனால் அமாவாசை நாட்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதன்படி தை அமாவாசையை முன்னிட்டு ஒகேனக்கல், முதலைப்பண்ணை, நாகர்கோவில் பகுதிகள் காவிரி கரையில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வாழை இலைகள், பச்சரிசி, தேங்காய், பழம், காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜை செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டனர். பூஜை செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டனர். பின்னர் அவர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்குள்ள காவிரி அம்மனை வழிபட்டனர். இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் திருக்கோவிலின் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பொள்ளாச்சி அடுத்து ஆனைமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து 81 அடி மூங்கில் மரத்தை வெட்டி எடுத்து பாலாற்றில் பூஜைகள் செய்த பின்னர் பக்தர்கள் ஊர்வலமாக மூங்கில் மரத்தை மாசாணியம்மன் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியங்களுடன் மூங்கில் மரத்தை நட்டு வைத்து கொடியை ஏற்றி குண்டம் திருவிழாவை தொடங்கினர். குண்டம் திருவிழாவிற்கான கொடியேற்ற விழாவில் ஆனைமலை கிராம மக்கள் மட்டுமின்றி கோவை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் மாசாணியம்மனை வழிபட்டனர். கொடியேற்றும் விழாவில் ஆனைமலை காவல் நிலைய காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பெரியகுளத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியர் கோவிலின் வாராக நதிக்கரைகள் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோவிலில் உள்ள மருத மரத்திற்கு இடையே ஓடும் வாராக நதிக்கரையில் தை அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பொதுமக்கள் திதி கொடுத்து வழங்கினர். அதன் பின்னர் காகங்களுக்கு சாதம் வைத்து காகம் சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தி தங்களுடைய விரதத்தை முடித்தனர். தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வாராக நதிக்கரையில் திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். குடியாத்தம் நெடப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெடப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் தை அமாவாசை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ராட்சத யாகம் அமைக்கப்பட்டு அதில் பல வகைகள் மூலிகை பொருட்கள், தானிய வகைகள், மலர் வகைகள் உள்ளிட்ட பொருட்களை போட்டு ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. இதில் அகில பாரத ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெகத்குரு சிவசிவாராட்சா சுவாமிகள் கலந்து கொண்டு யாகசாலை பூஜையை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மனுக்கு 40 வகையான மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை நடத்தினர். மேலும் மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம், வேத பாராயணம், தேவதா அனுஜை, மகா சங்கல்பம் மற்றும் ஸ்ரீ சண்டிகா நவவரணா பூஜை, அக்னி காரியம் உள்ளிட்ட 13 அத்தியாய ஹோமங்கள் நடைபெற்றது. பூஜைகள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனர். அதன் பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
தாராபுரத்தில் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில் படித்துறைகள் ஆண்டுதோறும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய திதி கொடுப்பது ஐதீகம். அதன்படி 2026ஆம் ஆண்டின் தை மாத அமாவாசையை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில் படித்துறைகள் தாராபுரம் மக்கள் மட்டுமின்றி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோவிந்தாபுரம், சத்திரம், குண்டடம், பகவான் கோவில், குமாரபாளையம், கரையூர், காளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அசாம் நிலத்தை ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் RN ரவி விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான். கூட்டணி தொடர்பாக சீக்கிரமே நல்ல முடிவை அறிவிப்பேன் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் கட்டணமாக ரூபாய் 6000 வசூலிப்பு. பேருந்து பயணிகள் அதிர்ச்சி. அமெரிக்க வரி விதிப்பால் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் கோவையில் வேலையிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜவுளி தொழில்துறையினர் கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.